அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு புரிதலுக்குண்டான வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்கிட்ட வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க, என்னப்பா ஆர்டிஸ்ட்லாம் இவ்வளோ ரேட்டு வாங்குதீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஆர்டிஸ்ட் வந்து அதிகமாக எதுனாலுமே ஹை ரேட்டில் 2000 கேட்குங்க, 3000 கேட்குங்க அப்படிங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செவர அளவை பொறுத்து இவ்வளோ இடத்துக்குள்ளே இவ்வளோ பெயிண்ட் வந்ததுன்னா அந்த பெயிண்ட் அடித்து எழுதுறதுக்கு தக்கன தான் நாங்கள் கூலி கேட்போம். குறைஞ்சது வந்து 500ரூவாலேருந்து இப்போ 500ரூவாய்க்கு குறைஞ்சி எந்த இதுவுமே கிடையாது. ஒரு சின்ன இடத்துல பெயிண்ட் அடித்து எழுதுனாலுமே 500ரூவா கேட்காங்க. 500ரூவாலேருந்து ஸ்டார்டிங்கில் இருந்து ஆரம்பிப்போம். ரெண்டாவது வந்து எங்கள் திறமைக்கு வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் நாங்கள் எழுதுவோம். இந்த முடி இந்த மாதிரி ப்ரெஷ் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஒரு சில ஊர்களில் கிடைக்காது. இது வந்து திருநெல்வேலியில் மட்டும்தான் இந்த ப்ரெஷ்ஷு கிடைக்கும். எழுத்து வந்து நல்லா பாயிண்ட்டாக இருந்தால் தான் அடுத்தால வந்து எங்களை கூப்பிடுவாங்க. சரியா? நல்ல முறையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேலையை வந்து நல்லா செஞ்சு கொடுக்கமோ. சிலவங்க வந்து துட்டு ரேட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எழுத்து அவங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு பதிவாக கூப்பிட்றவங்க, எழுத கூப்பிட்றவங்க என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எதனாலனா என்னுடைய எழுத்து திறமைக்கு வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்ல போனேன்னா, நான் படம் வந்து சின்ன சின்ன படங்கள் மட்டும்தான் போடுவேன். பெரிய படங்கள் வந்து எனக்கு ஒர்க் வந்து அவ்வளோவா வராது. ஆனால் பெரிய படங்கள், சாமி படங்கள் மட்டும் போடுவேன். எழுத்து எல்லா லெட்டருமே நான் எழுதுவேன். அதனால தான் என்னை எழுதுறதுக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் இப்போ விரும்புகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் ரேட் வந்து நாங்கள் அதிகமாக வாங்க மாட்டோம். ஏன்னா ஓவியர்களுக்கு வந்து ஒவ்வொரு கஷ்டம் உண்டு. இந்த பொடி எழுத்தெல்லாம் பார்த்து எழுதும்போது வந்து கண் ரொம்ப வலிக்கும், தலைலாம் ரொம்ப வலிக்கும். இந்த 10 நாளாக தொடர்ந்து திருநெல்வேலிக்கு வேலைக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா? ஒரு காலேஜில் எழுதும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அது பொடி எழுத்து. இப்படி கூர்ப்பாக எழுதும்போது வந்து ஒத்த தலைவலியே வந்துட்டு எனக்கு. ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு வேலையும் நாங்கள் முடித்து கொடுக்கோம். நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு வேலை வந்து பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நம்மளை தான் கூப்பிடுவாங்க. அதை வந்து நீங்கள் என்றைக்குமே நினச்சிக்கோங்க. ஏன்டெல்லாம் நிறைய பேர் துட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு நீ வேலை செஞ்சு கொடு தம்பி, எனக்கு அது போதும் அப்படி சொல்கிற ஆளுக்கு மனசு கொடாமல் செஞ்சு கொடுங்க. இன்னை வரைக்கும் நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா அவங்க வந்து துட்டு எனக்கு கேட்டதுக்கு மேலேயே கூட 100 தருவாங்க தவிர குறைச்சி நான் வாங்கினதே கிடையாது. நான் அப்படி தான் பழக்க வழக்கம் வச்சுருக்கேன். ஏன்னா வேலை வந்து சுத்தமாக செஞ்சு கொடுப்பேன். அதனால தான் என்னை இன்ன வரைக்கும் நிறைய ஊர்களில் கூப்பிட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. சரியா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எங்கள் கஷ்டத்தை அவங்க சொல்லியாச்சு. சரியா? நன்றி.